ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மோமோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய ஒரு 1 ஷாட்னு வச்சுக்கலாம், 2 ஷாட்னு வச்சுக்கலாம், 3 ஷாட்டாக கூட அது போகும். ஓகேங்களா? ஸ்டோரியை பொறுத்து இருக்குது. இதோட நேம் வந்து தி கான்ட்ராக்ட் ஓவர். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேடா. அப்படிங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடு தானே காமிக்கிறோம். ஒரு பெரிய வீடு, அங்கே க்யூட்டாக குட்டியாக ஒரு குழந்தை அழகாக தூங்கிட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க தூங்குறாங்க. அந்த குழந்தை அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கு. அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பூனைக்குட்டி மாதிரி அழகாக இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க பக்கத்துலேருந்து குழந்தை தூங்கிட்டுருக்கு. இப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. இவன் இவன் அப்படி சொல்லி எழுப்புறாங்க. அப்படி அவங்க லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. அவன் எந்திரிச்சிருவான் சொல்கிறாங்க. சரி, ஓகே ஓகே நான் வந்துட்டு எழுப்பலாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த பர்சனை எழுந்திக்கிறாங்க. என்ன ஜிமின் என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை உனக்கு ஆஃபீஸ்க்கு இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நேரமாக எழுப்புன்னு சொல்லியே சொல்கிறாங்க. நான் மறந்துட்டேன்ல சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திக்கிறாங்க. ஓகே ஓகே பார்த்து போக சொல்கிறாங்க. உனக்கு எல்லாமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு லேப்டாப்பில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் நீ பண்ண வேண்டிய டிசைன் எல்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன். நீ ஜஸ்ட் போய்ட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, மற்றபடி உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. சரி, அங்கே போய்ட்டு உனக்கு மீட்டிங்கில் தான் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அச்சோ தேங்க்ஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன தேங்க்ஸாக சொல்கிறேன் எனக்கு அப்போ சொல்கிறாங்க. நீ தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் வந்துட்டு வேறு பர்சன் ஆகிட்டேன் நான் சொல்கிறாங்க. ஐயோ ஏன்டா அப்படி பேசுகிறேன், காலையிலேயே எப்படி சொல்லிட்டேன். நம்ம யூங்கி போயிட்டு ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் அண்ட் யூங்கி தானே அங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு குழந்தை அழகாக தூங்கி எடுத்துருப்போம். இப்போ டக்குனு ஐஸ் ஓப்பன் பண்ணது டடா மம்மா அப்படி சொல்ல டக்குனு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் அப்படி திரும்பிடுறாங்க. தட்டிப்பா கொஞ்சம் திரும்பிடுறாங்க. என்னாச்சுடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ கேட்குறாங்க. மிஞ்சூன் என்னாச்சு சொல்கிறாங்க. டேட்டா அம்மா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அச்சோ நான் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க தான் ஜிமின் நான் பார்த்துக்க சொல்லிட்டு வா நான் குடிக்க போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் சொல்லிட்டாங்க. ஜாலி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி போயிடுறாங்க. ஜிமின் அதை பார்த்து ரொம்ப க்யூட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் கீழே போயிடுறாரு. கீழே போனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களோட அங்கிள் ஆண்டி எல்லோரும் இருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஆண்டி, குட் மார்னிங் அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே என்னாச்சு நேரம் இருந்துச்சுக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி இவனுக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கான், இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அதனால் அவங்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க அதான் சொல்கிறாங்க. இப்போது அப்படியே அவங்க பர்சன் பார்க்குறாங்க. இதுக்கு தான் நான் உனக்கு பெஸ்ட்டு செலெக்ஷன் தான் பண்ணியிருக்கேன் பார்த்தியா. நீ வெளில எங்கேயும் போகாமல் அழகாக அவனோட கசின் பிரதரையும் மேரேஜ் பண்ணிக்கிறதால எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு பார்த்தியா நம்ம ஃபேமிலி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அவரோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. சரி ஓகே அப்பா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் போல், அதனால் கொஞ்சம் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா சொல்கிறாங்க. எங்கள் சைனில் எங்களுக்கு ஒர்க் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தெரியாதா சொல்கிறாங்க. சரி ஓகே அது மட்டும் நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சைனாக இருக்குது, அது வரை இவங்க தான் தனியாக பார்க்கணும், இங்கே இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம், அது இனிமேல் அவன் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். ஆண்டி எங்கள் அம்மா உங்களுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணுவோன்னு இருக்கேன். இல்லைப்பா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம், வாங்க இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. மிஞ்சி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. மிஞ்சும் குடிச்சிட்ருக்காம்மா சொல்லி மிஞ்சும் இவங்க தான் குடிக்க போயிருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே வரட்டும் சொல்லிட்டு 2 பேரும் உட்காடுறாங்க. இப்போ அந்த மிஞ்சுன்றது நம்ம ஜிம்மோட பையன். ஓகேங்களா? இப்போ அந்த பையனும் க்யூட்டாக அழகாக நம்ம ஜிம்மின் நம்ம யூங்கி அந்த பேபி 2 பேரும் க்யூட்டாக அழகாக இருக்கிறாங்க. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க. ஆனால் அவங்க ஃபேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது மிஞ்சுன் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூங்கி வந்துட்டு ரொம்ப அழகாக கேர் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. 2 பேரும் நாங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி வர நம்ம ஒரு பர்சனாக வந்துட்டு மிஞ்சல் குட்டி எப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா தூக்குங்க சொல்கிறாங்க. அது தூக்குறேன் அப்படி சொல்லி தூக்கி அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஃபுட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்ப்பா என்ன ஃபுட்டு உனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் செஞ்சுருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்த்து முறைக்கிறாங்க அந்த பையனை பார்த்துட்டு. மம்மா ஏன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்க கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் இதுக்காக முறைக்கிறா சொல்கிறாங்க. இவன் பாருங்க டெய்லி வந்துட்டு இந்த ஃபுட்டு தான் வேணும் அந்த ஃபுட்டு தான் வேணும் சொல்கிறாங்க. இருக்கிற ஃபுட்டு தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஜிமின் பார்க்குறாங்க. பாருப்பா என்ன இப்படி பேசுகிறான், அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு தானேப்பா குக் பண்ணி கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. இல்லை அவன் ரொம்ப அடம் பண்ணுறான், டெய்லியுமே வந்துட்டு இந்த கடாக்ஸ் தான் வேணும்னு சொல்கிறான், அது ரொம்ப தப்பு, அது ரொம்ப அன்ஹெல்தியானது சொல்கிறாங்க. ஐயோ டெய்லியும் அவனுக்கு கொடுக்கலப்பா, எப்போ தானே கொடுக்குறோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை வந்துட்டு விடு நம்ம அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அம்மா அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அந்த பேபிக்கு க்யூட்டாக ஜிம்மிட்ட கோச்சிக்கிறியா அப்புறம் வச்சுக்கிறோம் ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அழகாக க்யூட்டாக கொஞ்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க அவங்க அப்பா அவங்க அங்கிள்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு சாப்பிட்றாங்க. ஜிம்மின் எல்லாருக்கும் ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஜிம்மிட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அவர் பாட்டுக்கு ஃபுட்டை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாருமே சாப்பிட முடிச்சுட்டு எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஜிம்மின் மட்டும் நான் வீட்டில் இருக்காரு. பேபியும் ஜிம்மின் விளையாடிட்டுருக்காங்க. இந்த ஜிம்மியோட அம்மா இவங்களோட அம்மா அவங்க எல்லோரும் வெளில போயிருக்காங்க. அதாவது வெளில ஷாப்பிங் போயிருக்காங்க. ஜிம்மினும் மிஞ்சோன் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ மிஞ்சோன் நம்ம ஜிம்மின் பார்க்குற ஜிம்மின் பார்த்துட்டு ஜங்ஷன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அப்படியே இந்த பேபி ரொம்ப க்யூட்டாக மம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு மம்மா எனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்க
சொல்கிறாங்க. ஏமாம்மா என்ன எல்லோரும் இருக்கும்போது மிஞ்சன் அப்படி சொல்கிறீங்க, யாரும் என்ன ஜங்ஷன் அப்படி சொல்கிறீங்க, அது ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமா அப்படி டைட்டாக அந்த ஜங்ஷனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அது உனக்காக நான் வச்ச நேம் ஓகேவா, அது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா அம்மா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஒன்று சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட் பக்கத்து வீட்டில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அதான் அந்த ஜீஹோ சொல்கிறாங்க. அம்மா அந்த அந்த ஜீஹோ சொல்கிறான், நான் வந்துட்டு பார்க்க டேடா மாதிரி இல்லையம்மா, உங்களை மாதிரி இல்லையா சொல்கிறாங்க. அப்புறம் இருக்கு என்னை பார்த்தா பன்னி மாதிரி இருக்கான் சொல்கிறாங்க. என்ன இருக்கா, என்னை பார்த்தா பன்னி மாதிரி இருக்கான், நான் பார்க்கறதுக்கு டூட்டா வீரக்குட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறேன் அம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப அழகாக சொல்லுது. அப்படியே இருக்கு. அப்புறம் ஏன் என் செல்லம் எல்லோரும் இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, நான் யாரும் இல்லை என்கிட்ட எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் அம்மா என்ன சொன்னாலும் எனக்கு நல்லா தான் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு புரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப அழகாக ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க அந்த பேபி எப்படின்னா ஒயிட்டாக ஒரு குட்டியாக அழகாக பார்க்க ஒரு முயல் குட்டி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முயலோட ட்ரெஸ்ஸை போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. நம்ம ஜிம்மின் அப்படியே தூக்கிக்கிறாரு, அப்படியே பார்க்குறாரு, அப்படியே அவரோட ஃபேஸ் வாங்கிட்டு அப்படியே இருக்க சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேபி ரொம்ப ஸ்மைல் பண்ணுது. ஜிம்மில் கிஸ் பண்ண அம்மா வாங்க விளையாடலாம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. விளையாடலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிருக்காங்க அந்த ஹால்குள்ளே. அப்படியே சோஃபாவில் அந்த பேபி இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுது. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு அப்படி ஒரு கால் வருது. ஜிம்மின் ஒரு நிமிஷம் இருடா தங்கம் நில்லுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய்ட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஹலோ யூன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க நான் கொரியா போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியா கொரியாக்கா ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று சைன் ஆகிருக்கு, அது அங்கிளும் அப்பாவும் பார்க்க மாட்டாங்க, அம்மா என்ன தான் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ நான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜிம்மின் கேட்குறாங்க. நான் பேக் பண்ணி தரவா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கவா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க நீயும் வர சொல்கிறாங்க. நானா இவங்க என்ன பேசுகிற சொல்கிறாங்க. நீயும் வர, நீயும் மிஞ்சனும் என் கூட, அதாவது ஜங்ஷன் உங்களோட ஜங்ஷனும் நம்மளும் போகலாமா சொல்கிறாங்க. இவங்கேயும் சொல்கிறாங்க. பாரு நீ நான் ஜங்ஷன் போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இவங்க எதுக்கு பயமாக இருக்குது வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு அந்த பையனுக்கு தெரியாது ஓகேவா, நீ எதுக்கு பயப்படுற சொல்கிறாங்க. இல்லை இவங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்க சொல்கிறாங்க. அதை பற்றி யோசிக்காது ஓகேவா, நான் இருக்கல சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ அந்த அப்படியே திரும்பி டர்ன் பண்ணி பார்க்குறாரு. நம்ம அங்கே போகணுன்றது நம்மளோட ஃபேட்டாக என்ன அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. கிட்ட ஏன் சொல்கிறாங்க. ஓடி வந்து பேபி ஜிம்மி கிட்ட வந்துக்குது. அப்படியே ஜிம்மி தூக்குறாரு. நம்ம இப்போ ஊருக்கு போகிறதுக்கு லக்கேஜ் ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஊருக்கா எங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க நம்ம கொரியாவுக்கு போகிற சொல்கிறாங்க. கொரியா சொல்கிறாங்க. அது பேர் கொரியான்றாங்க. ஓ அப்படியா எங்கே இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்குது சொல்லலாம், ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம அங்கே போகணும், நீ நான் டாடா போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியா டாடா வர்றாங்களா. ஆமாம் டாடா இப்போ வராங்க, நம்ம அன்றைக்கி நைட்டு போகணுமா, போய் பேக் பண்ணுவோமா அப்படி சொல்கிறாங்க. ஓகே மாம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பேபி ஜிம்மின் மேலே பெக்கி பேக் மாதிரி இருக்குது. ஜிம்மின் அப்படி தூக்கிக்கிட்டு மேலே போகிறாரு. போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, இங்கே இவங்களுக்கு இங்கெல்லாமா கிடைக்கக்கூடாது, அங்கே போய்ட்டா கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணி ரெண்டு பேரும் நம்ம இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஜிம்மினுக்கு தேவையான ட்ரெஸ், ஜிம்மின் இவங்க மேரிட் ஓகேங்களா, ஜிம்மினுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அப்புறம் பேபிக்கு 3 பேருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்ஷன் தான் ஜிம்மினோட சிக்ஸில் கிஸ் கொடுத்துட்டே இருக்கா. என் தங்கத்துக்கு என்னாச்சு இவ்வளோ கிஸ் கொடுத்துறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்க. அம்மா மிஸ்ஸு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டே இருக்கா. நான் எங்கடா போகிறோன்னுட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போ அவங்க அப்பா அவங்களோட மம்மா 2 பேரும் உள்ளே வராங்க. அதாவது ஜிம்மியோட அம்மா அந்த ஆண்டி 2 பேர் வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க ஃபோன் பண்ணி சொன்னா நீங்கள் கொரிய போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நீ இப்போ இவங்க கூட தான் நடந்தது ஓகேவா, ஏன்னா இவங்க எல்லாமே தூங்க மாட்டான், நீயும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது கேட்கா. சரி ஓகே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆமாம்மா இன்னும் வந்துட்டு அவங்க எல்லாமே தூங்க மாட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கிளம்புறீங்களா, அப்போது நைட்டு கிளம்புங்க, நான் இப்போவே என்னோட மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்கம்மா. அவனுக்கு அங்கே போனால் கோல்டெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்க சொல்கிறாங்க. இங்கே தான் ரொம்ப குளிராக இருக்குது சொல்கிறாங்க. பரவாயில்ல எதுக்கும் நான் வந்து அட்வான்ஸாக எடுத்து வைக்கிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. உனக்கு வேறு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. சரி அங்கே போகிறீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறீங்க, ரொம்ப சேஃபாக இருங்க சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நீ அங்கே போய்ட்டு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு, நீ கொரியாவிலேருந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பெயினாக இருக்க அவருக்கு கொரியா நினச்சாலே. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. நைட்டு தான் நம்ம இவங்க வந்துட்டார். இவங்க வந்துட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஜிம்மி எல்லாமே ரெடி பண்ணிட்டே சொல்கிறாங்க. எல்லாமே பேக் பண்ணிட்டே சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இதெல்லாம் மிஸ் ஆனால் சொல்லி நான் பேக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ 3 பேர்கிட்ட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் நம்ம இவங்க எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இப்போ 3 பேர் உள்ள வராங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் வராங்க. நாங்களும் ஏர்போர்ட் வரைக்கும் வர சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு எல்லோரும் ஏர்போர்ட் வரைக்கும் வராங்க. இங்கே நம்ம இவங்க கையில் தான் அந்த பேபி வந்து தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஜிம்மின் அப்படியே வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஜிம்மோட அம்மா அப்பா, நம்ம இவங்களோட அப்பா அம்மா 4 பேருமே வராங்க.
வந்துட்டு ஏர்போர்ட்டில் அப்படியே வந்துட்டு இவங்களை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. பேபியாக தூங்கிட்டுருக்கு. ஐயோ சனம் தூங்குறானா இவன் எல்லாமே எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா ப்ராஜெக்ட் முடியறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் சொல்கிறாங்க. என்ன ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இருக்குமா சொல்கிறாங்க. சரி சேஃபாக வந்துடுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன். அப்படியே வந்துட்டு நம்ம யூங்கி அவங்க அப்பா அம்மாலாம் பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம்மை கூட்டிகிட்டு ஃப்ளைட்டில் ஏறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யூங்கி வச்சு ஜிம்மில் அந்த பேபி அப்படியே வந்து ஷோல்டரே வச்சுட்டு சீட்டில் உட்காந்துருக்காரு ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டில். இப்போ ஜிம் கேட்குறாங்க கூட பேபி கூட யூங்கி சொல்கிறாங்க. எதுக்கு நான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டேன் நீ அமைதி தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நான் ரொம்ப சொல்லியே சொல்கிறேன். அப்படியே யூங்கிட்ட ஷோல்டர் சாயிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. உனக்கு அங்கே போனால் அந்த பையனை பார்க்கணும்னு நினைக்கிறே சொல்கிறாங்க. இல்லை யூங்கி அந்த கான்ட்ராக்டர் ஓவர் ஆக்டில் சொல்கிறாங்க. அவனோட நேம் கூட என்கிட்ட சொல்ல முடியாது சொல்லி கேட்குறாங்க. அது வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அமைதியாக வராரு. இப்போ ஃபைனலாக இவங்க ஒரு அந்த நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும் ஃப்ளைட்டு. ஏன்னா அவங்க நைட் ஏறியிருப்பாங்க. இயர்லி மார்னிங் அவங்க அங்கேருந்து இறங்குறாங்க. இப்போ இவங்கள ஒரு பர்சன் ரிசீவ் பண்ணுறதுன்னு இருக்காங்க. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஹாய் நீங்கள் சொல்கிறாங்க. ஐம் ஜே ஹோப் சொல்கிறாங்க. இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்படி ஜிம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நீ சொல்லிட்டே இருப்பியா ஹோபின்னு சொல்லிட்டு ஆமாம் இவன் தானே சொல்கிறாங்க. ஓ ஹோபி நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. ஓ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாங்க. நீ சொல்லிவிட அவன் டீட்டெயில்ஸ் ஆமாம் இவனாடா சொல்கிறாங்க. ஆமாடா தூங்கிட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. நேற்று நைட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டில் தூங்குறான் என்னென்ன தெரியல சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்கடா சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கார் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க கிச்சன் எடுத்துகிட்டு வராங்க. கார் ஏற்றிட்டு அப்படியே வந்து ஏறுறாங்க. இப்போ ஜேஹோப் தான் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேங்களா கொரியாவில். இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ கேட்குறாங்க எப்படிடா கொரியாவில் அப்படி இருக்கா என்ன சொல்கிறாங்க. நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டுறா சொல்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது சொல்லிட்டு நீ எப்போடா யூகேல செட்டில் ஆனால் சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது என்னோட அப்பா அங்கே பிஸ்னஸ் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோட அப்பா என்ன அங்கிள் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். சைல்டுஹுட்லேயே நாங்கள் சின்ன வயசுலேயே செட்டில் ஆகிட்டோம். என்ன பண்ணுறது இந்த ஜிபின் மட்டும் தான் இங்கே கொரியாவில் இருந்தால் படிச்சுட்டு இருந்தான். இப்போ அவனும் 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவனும் அங்கேயே செட்டில் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஓகே உங்கள் மேரேஜ் கூட என்னை கூப்பிடல சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது சடனாக நடந்துச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு இந்த கொரியாவை பார்த்தது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு மெமரிஸாக இருக்குது. ஸ்டில் நம்ம யூங்கி எங்கே வந்து வீட்டுக்கு வந்துருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க எதுவுமே தெரியாமல் அமைதியாக அவரும் வந்தார் கூட இருக்காரு. ஃபைனலாக நம்ம ஜிம் கேட்குறாங்க. யூங்கி சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ஹோட்டலாக இல்லை நம்ம ஹோட்டல் ஸ்டே பண்ண போகிறோமா இல்லை வீட்டு ஏதாவது ஸ்டே பண்ண போகிறோமா சொல்கிறாங்க. இல்லை சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நம்ம அதில் ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு 3 வீக்ஸ்க்கு எப்படி மீட்டிங் முடியறதுக்கு ஒரு அந்த ப்ராஜெக்ட் முடிய 3 வீக்ஸ் ஆகும் போல் அது வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அப்படி இன்னும் சொல்லி பார்க்கலாம்டா ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க பாரு உனக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி ரொம்ப இயர்ஸ் ஆகுது. எப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அதான் ஃபோர்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிங்களா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணால் போதுமா மேரேஜ் பண்ணிக்க வேண்டாவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அம்மா இங்கே பாருங்கள் மேரேஜ்ன்றது என்னோட ரைட்ஸ் ஓகேவா அதை நான் பார்த்துக்க என்னோட விருப்பம் பண்ணிக்க முடியும். உங்களுக்காக மேரேஜ் பண்ணி என்னால் கஷ்டப்பட முடியாது சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் நீ சொல்கிறாங்கம்மா நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போயிடுறாரு. ஷோ இவனை எப்போ தான் தெரிஞ்சது கடவுளே சொல்லிட்டேன் அப்படி பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தாட்டே அங்கே சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்னாச்சு உனக்கு எதுக்கு தான் இப்படி இருக்க ஜங்க் கூட நீ பேசவே மாட்டியா மேரேஜ் எப்போ தான் பண்ணிப்பீங்க சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்க்கு ஒன்றா சொல்லிட்டு இருப்பீங்க உங்களை பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. என்ன என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இப்போ மேரேஜ் பண்ணாமல் இப்படி சுற்றி விட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஒன்றா பண்ணுறீங்க ஹாப்பி தான் ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா விடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளில வராரு. இது டேங் ஓகேங்களா பிஸ்னஸ் பார்ட்னர். அதாவது நம்ம டேங்கும் ஜங்குக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் தான். ஆனால் யூங்கி ஜிமின் அப்படி கிடையாது. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க ஒரே அத்தை பையன் மாம்பாய் அவங்க 2 பேரும் ஓகேங்களா. இப்போ டேங் அப்படியே வந்துட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோட அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க. நீ ஏதாவது ஒரு முடிவு பண்ண மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன சொல்கிற இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. என்ன மேரேஜ் பண்ணிக்க அவ்வளோதான் தொலைச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக என்கிட்ட இப்படி கேட்குறா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. பாருடா அப்பா அம்மா டார்ச்சர் தாங்க மாட்டா நான் எதுனா பண்ண அவனை எப்போ தானே கண்டுபிடிப்பே சொல்கிறாங்க. நான் தேடாமலே இருக்கேன் அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாட்டே சொல்கிறாங்க. ஆமாம் 1 இயர் ஒன்றா இருக்கீங்க அப்போ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் தெரியும் தப்பு மாதிரி தான் போதுமா அமைதியாகிட்டே நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் கொஞ்சம் டேஸ் மட்டும் வெயிட் பண்ணு அப்படி தானே யாரையும் லவ் பண்ண மேரேஜ் பண்ணிக்கிறோம் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. எவனும் எனக்கு அப்படி சிக்க மாட்டானே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. எவனும் சிக்கலையா உனக்கா சிக்கல அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல அவன் மற்றவங்களுக்கு எனக்கு பிடிச்சா போதுமா எனக்கு பிடிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியுதுல அப்போ வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது பார்க்குறான். இவன் யாரை சொல்லிட்டு என்னடா சொல்கிறாங்க. என்ன காலையில் என்கிட்ட கடுப்பாயிட்டு இருக்கேன் என்ன உனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. சரி விட்டு என்ன எதுக்கு சொல்லி கால் பண்ண
சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்ல சொல்கிறாங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகிருக்குல சொல்கிறாங்க. ஆமாம் நான் மறந்துட்டேன்டா அதை சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதால நீ கொஞ்சம் ஆக்டிவாக சொல்கிறாங்க. சொல்ல என்னாச்சு சொல்கிறாங்க. அந்த பர்சன் இன்றைக்கி வந்துடுறாங்கடா. ஓகே இன்றைக்கா சொல்கிறாங்க. ஆமாடா இன்றைக்கி வந்திருக்காங்க, இன்றைக்கி வந்துடுவாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு. வந்து அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. நாலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். உனக்கு தெரியல அவங்க ரொம்ப பெரிய கம்பெனி, அவங்க நம்ம கூட டைப் வச்சுட்டு பெரிய விஷயம் சொல்கிறாங்க. தெரியுண்டா எனக்கு தெரியும். ஓகேவா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டை சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேக்கிட்ட மெக்கார்ட்டு சொல்லியிருப்பான் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு வச்சுறாங்க. மெக்குக்கா இதெல்லாம் மேரிட் ஓகேங்களா. மெக்கு வந்துட்டு நம்ம ஜங்குடைய அது டேயோட அசிஸ்டண்ட்டு, நம்ம காய் வந்து ஜங்கோட செக்ரட்டரி ஓகேங்களா. அப்படி தான் அவங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர் தான். சும்மா அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருப்பாங்க, சும்மா ஹெல்ப் பண்ணுறது அப்படி. ஆனால் அவங்களும் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் தான் ஓகேங்களா. இப்போ அப்படி நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. எங்கே டிப்ரெஷனாக இருக்குது. நான் என்ன பண்ணேன் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. கான்ட்ராக்டாக தான் இருக்குன்னு சொன்னேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம டைம் பண்ணி கான்டாக்ட் பண்ணி தோணவே இல்லையா. ஏன்னா அவ்வளோதான் நான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப் பண்ணுறது அவ்வளோதானா. நான் உண்மையில லவ் கேரே காட்டலையா அப்படி சொல்கிறாங்க. லவ் பண்ணுறது சொல்லலை தான், இல்லைன்னு சொல்ல நான் சொல்லவே இல்லை அதை. ஆனால் அதை தாண்டி உனக்கு நிறைய லவ் கொடுக்கலையா, கேர் கொடுக்கலையா. ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட என்னை பார்த்துட்டு குட் பை சொல்லிட்டு போயிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் தேடுறேன் உன்னை. ஒரே ஒரு டைம் நீ மேரேஜ் ஆயிருந்தால் கூட ஹாப்பியாக எனக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு டைம் உன்னை பார்க்கணுன்னு தோணுது. அது தப்பாக என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னால் இந்த பர்சன் மேரேஜ் பண்ணிக்க கூட நினைக்கவே முடியல. என்னால் ஏன்னு தெரியல. நான் கூட அப்படி ஒரு ஹாப்பியாக லைஃப் வந்து வாழ்ந்துட்டேன். என்னால் எப்படி ஒரு பர்சன் நினச்சி பார்க்க முடியும். தப்பு தான், நான் சொன்னேன் தான். எனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லை. நீயும் அதானே சொன்னேன். எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீயும் சொன்னேன். என்னோடய ஃபேமிலியெல்லாம் சொல்லுவேன் அதை பண்ணுவோம் நீயும் சொன்னேன். நானும் அதானே சொன்னேன். இதில் போய் என்ன இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல, ப்ராப்பராக என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு கான்டாக்டே பண்ண மாட்டியா அப்படி சொல்லிட்டு 4 years ஆகுது எங்கே போனச்சு மீன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே காரில் பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படியே இன்னொரு சொல்லி பார்க்குறேன்டா. அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க. கரெக்டாக அந்த பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு இவங்கேயும் சொல்லி பார்க்குது. இவங்க தான் டாடான்னு இப்போ வந்துட்டு டாடான்னு கூப்பிடாது, இவங்க கூப்பிட சொல்கிறாங்க. ஆச்சோ டாடா அப்படி சொல்லிட்டு அழகாக போய்ட்டு கிஸ் பண்ணுது. அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. மார்னிங்கே கிஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. என்ன ப்ரெஷர் போட ஆகல சொல்கிறாங்க. எனக்கு கிஸ் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. ஜூனி எவ்வளோ நாள் கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இவர் போய்ட்டு அந்த பேபி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது நைட்டு தூங்கணும் எவ்வளோ நேரம் தூங்குவா சொல்கிறாங்க. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டேன். பேபி க்யூட்டாக சொல்லுது சரிவா அப்படி சொல்லிட்டு வராங்க. ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம கொரியாவில் இருக்க சொல்கிறாங்க. கொரியா சொல்கிறாங்க. ஐயோ கொரியா சொல்கிறாங்க. அங்கே கொரியாவில் ஆமாம் கொரியாவில் இருக்கோம். சரி நியூ வீட்டுக்கு வந்திருக்கோம், புது வீட்டுக்கு சொல்கிறாங்க. மம்மா எங்கே சொல்கிறாங்க. மம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா ஜிமின் லக்கேஜ்லாம் அப்படியே வந்துட்டு இருக்காரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஜெகோப் இருக்காங்க பாரு. இவங்க இதான் இந்த என் ஜெகோப் பார்த்து பேபி பார்க்குது. நீங்கள் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் நியூ அங்கிள் சொல்கிறாங்க. நியூ அங்கிளா அப்படி சொல்லிட்டு அழகாக பேசுது. செம்ம க்யூட்டாக இருக்கண்டா சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றும் மாதிரி இல்லை, நான் கூட பூனைக்குட்டி மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இதை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இதை பார்க்க ஒரு மேல்குட்டி மாதிரி சொல்லாட்டேன். அப்படி ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி இருக்காங்க. இப்போ அந்த பேபி ஜிம்மில் தான் பார்க்குது. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஹெட் ஒன் ஷேக் பண்ணுறாரு. இந்த பேபி எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக சுருக்கிது. லைட்டாக க்யூட்டாக சுருக்கிது. க்யூட்டாக இருக்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஃபைனலாக அவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பண்ணுறாங்க. இந்த வீடு தான் சொல்கிறாங்க. டபுள் பெட்ரூம் இருக்குது, கிச்சன் ஹால் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பால்கனி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு என்னை இறக்கி விட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த பேபியை இவங்க இறக்கி விட்டுறாரு. இது ஓடுது வீட்டுக்குள்ளே ஓடி பார்க்குதாச்சும் அழகாக இருக்குது சொல்லிட்டு ஓடி பார்த்து எல்லா சைடும் சுற்றி பார்க்குது. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா பிடிச்சிருக்கா சார் உனக்கு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமினோட வந்துட்டு லக்கேஜ்லாம் வைக்கிறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. சரிடா இப்போ நீ சொல்கிற நீ எந்த கம்பெனி கூட ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவரும் சொல்கிறாரு அந்த கம்பெனியை சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அந்த இடத்துல இல்லை. இவங்கேயும் ஜெகோ தான் பேசிக்கிறாங்க. சரி ஓகேடா இப்போ எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு 10 o'clock போகணுன்னா சொல்கிறாங்க. சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே இருக்குடா. அங்கே கிச்சன் செட்டப் எல்லாமே இருக்குது. எந்த திங்ஸ் நீங்கள் வாங்க வேண்டியது ஜஸ்ட் நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் ஓகேவா. நீங்கள் குக் பண்ணுறது குக் பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்து போயிடுறாரு அவர். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து மீட் பண்ணுறேன் சரியா. என்னோடய ஒய்ஃபும் வர பிஸியாக இருப்பா. அவளும் எனக்கு கூப்பிடுவா சொல்கிறாங்க. உன்னோட ஒய்ஃபை நான் வந்துட்டு மேரேஜ் எப்போ பார்த்தா சொல்கிறாங்க. நீ தான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டா சொல்லிட்டு நம்ம இவங்க ஜெகோ பார்த்து டீஸ் பண்ணுறாங்க. டே போதுண்டா சரியா. என்னோட பொண்ணும் என்னோட ஒய்ஃபும் வெயிட் பண்ணுவாங்க நான் போகிறேன் சொல்கிறாங்க. இந்த ஜெகோப்புக்கு நம்ம எனக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு ஓகேங்களா. அவர் வந்துட்டு போயிடுறாரு. நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க. எந்த பெட்ரூம் எடுத்துக்கிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஏன் இங்கே வந்து தனி பெட்ரூமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ பேபி பார்க்குது. 3 பேர் ஒன்றா தான் அப்படி சொல்லிட்டு
இருக்குன்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் லக்கேஜ் எல்லாத்தையும் ஒரே ரொம்ப ஒன்றாவே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ இவங்க பார்க்குறாங்க ஜிமின் நீ கொஞ்சம் ரெஸ்ட் நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்ட்டு அது முன்னாடி கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டு நான் என்ன பண்ணுறேன் போய்ட்டு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போவே ஆமாம் எல்லா திங்ஸ் ரெடி ஆகிருக்கு ஓகேவா எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்களாம் நான் போய்ட்டு குக் பண்ணுறேன் போ அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் முன்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. போய்ட்டு க்யூட்டாக அழகாக வந்து பேக் பண்ணி விடுறாரு. க்யூட்டாக அந்த பேபி அழகாக கொடுக்குது பார்க்கறதுக்கு ஒரு குட்டியாக மயில் குட்டி பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா அது பார்க்க ஃபேஸ் அப்படி ஸ்மைல் பண்ணால் ஒரு குட்டியாக ஒரு பன்னி ஸ்மைல் இருக்குது. நம்ம ஜிமின் க்யூட்டாக குளிக்க வச்சுட்டு பார்க்குறாங்க. குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் அழகாக வந்து போட்டு விடுறாங்க. இப்போ ஜிம்மில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் சேர்ந்த மாதிரி வெளில வராங்க. இப்போ இவங்க தான் பார்க்குறாரு 2 பேர் டேட்டிங்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுவா சொல்கிறாங்க. ஓகே இவங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு இருக்கிற ஃபுட்டெல்லாம் அழகாக வந்துட்டு எடுத்து டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி அழகாக சோஃபாவில் உட்காந்துட்டு விளையாடுது. அங்கே டிவி எல்லாமே இருக்கிறாங்க. ஜிமினும் டிவி ஆன் பண்ணி விட்றாங்க. பேபி பார்த்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. நம்ம இவங்க அழகாக ரெடி ஆகிட்டு வெளில வராரு. ஜிமின் பார்க்குறாங்க என்ன இங்கே ட்ரெஸ் போட்டிருக்கா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இங்கே பாரு இப்படி போட்டு சொல்லிட்டு அழகாக போய்ட்டு க்யூட்டா அந்த ஷர்ட்டில் சரி பண்ணி விடுறாரு. இவங்க பார்க்குறாங்க எப்போவுமே ஜிமின் வந்துட்டு அதே கேரிங்கோடு இருக்கான். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவன் லிமிட் அவன் க்ராஸ் பண்ணதும் இல்லை. சேம் நானும் அப்படி தான். எங்களோட அந்த பாண்டிங் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு சம்டைம்ஸ் தோணும் ஏன் இந்த ஜிமின் என்ன லவ் பண்ணி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் சொல்லிட்டேன். நம்ம இவங்க பார்க்குறாங்க ஜிமின் அழகாக ரெடி பண்ணிட்டேன் இவங்க சொல்லிட்டு வந்து உட்காராங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் ஃபோட்டோ ஷோ பண்ணுறாங்க. மின் சொல்கிறாங்க மம்மா சொல்கிறாங்க வா சாப்பிட சொல்கிறாங்க கூப்பிட்றாங்க. பேபி அழகாக கூட இறங்கி வருது. நம்ம பேபிக்கு 3 வயசு 3 இயர்ஸ் ஆகுது. நல்லா நடந்து வருது. நம்ம ஜிமின் தூக்கி உட்கார வச்சுட்டு அழகாக வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் நம்ம இவங்கியும் நம்ம பேபிக்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபீட் பண்ணிவிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க சரிடா எனக்கு வந்து டைம் ஆகுது நான் ஆஃபீஸ் போகிறேன் முக்கியப்பட்ட அந்த புது நியூஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம உன் சைடுக்கு செக்ரட்டரி அப்படின்னு யாரும் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் யாரையும் அங்கே கூட்டிகிட்டு வரல சொல்கிறாங்க. இப்போ நீ போய்ட்டு நான் தனியாக நான் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இன்ட்ரோ பண்ணி பேச சொல்கிறாங்க. நான் வேறு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இங்கே பாரு இவங்க நான் சும்மா தானே இருக்கேன். நான் உனக்கு எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒர்க் வந்து வீட்டிலேருந்து பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அப்பா அங்கிள் இருந்தாங்க அதனால் நான் வர தேவையில்லை. இப்போ எதுக்காக தனியாக போகணும் ஈர நான் ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் ஏன் நான் செக்ரட்டரி இருக்கக்கூடாது இவங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போது நம்ம எப்படி பார்க்குறாங்க என்ன ஜிமின் பேசுகிற நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க ரொம்ப நல்லா டேலண்டடு மற்றவங்க செய்கிற ஒர்க்கை நீ நம்ம 2 நாளாக செய்கிறாங்கன்னா நீ ஆஃப் டேயில் பண்ணுவாத நீ என்கிட்ட போய் கேட்கலாமா அப்படி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. பின்ன ஏன் நான் வரக்கூடாதா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. கண்டிப்பாக வரலாம் மிஸ்டர் செக்ரட்டரி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரீங்களா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ரெடி ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் இப்போ கேஷுவல் ட்ரெஸ் போட்டு போகிறார். அதை போட்டு அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கோட் ஷூட் வியர் பண்ணிட்டு அழகாக வராங்க. இப்போ அந்த பேபியில் பார்க்குது அந்த பேபி வந்துட்டு ஜங்ஷன் ஓகேங்களா ரொம்ப க்யூட்டாக அழகாக பார்க்குது. ஆச்சு மம்மா க்யூட்டு அப்படி சொல்லிட்டு அந்த ஜிமின் அந்த பேபி சொல்லுது அப்படியே நான் க்யூட்டா பண்ணி ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. மம்மா டாடா நீங்கள் ரொம்ப க்யூட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்க சொல்லுது. இப்போ அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ இவங்க தான் வந்துட்டு நான் முன்ன தூக்கிக்கிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் நான் தூக்கியா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இல்லைடா நான் தூக்கிறேன் வா சொல்லிட்டு பேபி அழகாக நம்ம இவங்க தூக்கிக்கிறாரு. நம்ம இவங்களோட பேகு ஆஃபீஸ் ஃபைலு நம்ம மின்னுக்கு தேவை சமைக்கிற திங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜிமின் எடுத்துக்கிறாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் வராங்க. அப்படி 3 பேரும் கீழே இறங்குறாங்க. இந்த கார் தான் நம்மளுக்காக நம்ம ஜோகோ அரேஞ்ச் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அந்த காரையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம 3 பேர் உட்காடுறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இந்த மீட்டிங்க்கு என்ன தேவைன்னு சொல்கிறது ஃபைலை ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஜிம்னே பார்க்குறாங்க. உன்ன மாதிரி ஒரு பர்சனை எப்படி அவங்களால மிஸ் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு தெரியல. எப்படி உன்னை போய் லவ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒன்று அந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லைடா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக அவர் அதை பார்த்துட்டு வராங்க. நீ உண்மையாகவே அந்த பர்சனை நகைன்னு ஒன்று மீட் பண்ணணும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. உனக்கு மட்டும் ஏன் மேலே லவ் இருந்துச்சுன்னா நான் போய் மேரேஜ் பண்ணியிருப்பேன். ட்ரூவாக நம்ம அகைனுக்கு கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன பண்ணுறது நம்ம ஃபேமிலிக்காக மட்டும் மேரேஜ் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்னோடய கம்ஃபர்ட் ஜோனாக இல்லையா எப்போவுமே எனக்கு என்ன தேவை என்ன எனக்கு பிடிக்காட்டி எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீ தான். அண்ட் ஒரு கடத்த டிப்ரெஷனில் இருந்தேன். ஈவன் எனக்கு சூசைட்லாம் கூட பண்ணிக்கலாம்னு தோணுச்சு பிஸ்னஸில் லாஸ் ஆனப்போ. அப்போ நீ தான் சொன்னேன் என்ன இங்கே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு என் கூட இருந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணேன். நீ கொரியாவில் வந்ததுக்கப்புறம் நான் ஹாப்பியானா நீ ரொம்ப ஹாப்பியாகவே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் வந்திருந்தேன். ஃபைனலாக நம்ம 2 பேரும் ஒரே ஸ்டவ்னா ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் கம்ஃபர்ட்டாகவும் நீ எனக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருந்தேன். அது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் இருக்குது பியூரா. எனக்கு அதுவே போதும். நீ ஒருவேளை அகைன் அந்த பர்சனை மீட் பண்ண அந்த கொரியாவில் அப்படின்னா அவங்ககிட்ட எப்படியாவது பேசணும் நான் அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன் மனசில் லவ்வர் இருந்தால் சேர்த்து வச்சுருவோம். லவ் இருக்கான வேறு பேர் சொல்லிட்டு நம்ம இவங்க நினச்சிட்டு வராங்க. ஜிம்மினை பார்த்து அப்படியே வந்து திங்க் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஃபைனலாக நம்ம ஜிம்மின் அண்ட் இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜிம்மின் இது ஸ்டில் இது வரைக்கும் அந்த ஆஃபீஸோட போர்டை கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு வராரு. சரிட்டு ஆனால் அப்படி பார்த்தாலும் இப்படி எதுவும் ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்காது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பாட்டுக்கு ஜிம்மின் இறங்குறாங்க. நம்ம நம்ம இவங்க விட்டு பேபியை தூக்கிக்கிறாங்க. அப்போ இவங்க ஜிம்மின் சொல்கிறாங்க இங்கே பாரு இவன் பேபி கீழே விட்டு அவன் நடந்து வரட்டும் நீ எதுக்கு தூக்குறா சொல்கிறாங்க. ஏண்டா சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு நீ ஒரு நீ வந்து அப்படி வர சொல்கிறாங்க. இது ரெண்டாக இருக்குது முன்னுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லிட்டு வா அப்படின்ட்டு
மின்ன தூக்கிறாங்க. நம்ம ஜிமினோ ஃபைல அந்த பேக் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் மின் குரூப் அப்படி சொல்லிட்டு கார்டை கொடுக்குறாங்க. ஓகே உங்களை வாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம யூங்கி நம்ம ஜிமினை பேபி 3 பேர் உள்ள போகிறாங்க. இங்கே ஒரு செக்ரட்டரி நின்றுருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறாங்க என்னோடய நேம் வந்துட்டு உங்கள் நேம் சொல்கிறாங்க. என் நேம் நான் வந்துட்டு மின் குரூப்போட மின்யோங்கி மின் குரூப்லேருந்து வரோம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் அதாவது கொஞ்சம் நேரம் டைப் பண்ண சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க டீட்டெயில்ஸ்லாம். இப்போ அவங்களும் வாங்கி பார்க்குறாங்க. நீங்கள் தானே சார் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஒரு செக்ரட்டரி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் சார் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு சார் இங்கே பாருங்கள் மின் குரூப் சார் மின் குரூப்லேருந்து வந்துருக்காங்க. அவங்க வந்துட்டாங்களா சொல்லிட்டு இப்போ ஓகே ஃப்ளவர்ஸ் கொடுத்து வெல்கம் பண்ணுறதுக்கு 2-3 பேர் வராங்க. யாருன்னா நம்ம ஜங்குக்கு காய் வராங்க. மெக்க தவிர மற்ற 3 பேர் வராங்க. 3 பேர் வெளில வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம யூங்கி வந்துட்டாங்க. கரெக்டாக யூங்கியை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிறாங்க மின் யூங்கி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மீட்டியோ சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் வெல்கம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ யூங்கி நம்ம டேவும் பார்க்குறாங்க. பார்த்து ஃபஸ்ட்டு சைட்லேயே அவ்வளோதான் அவருக்கு ஒரு மாதிரி இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீல். அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறந்துட்டுருக்கு ஸ்டொமக்கில். அப்படியே பார்த்துட்டே இருக்கார் யூங்கி அவ்வளோ ஒரு கோல்டு லுக்கில் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. லாங் ஹேரு ஒரு மாதிரி எப்படி கோட் ஷூட் போட்டுருப்பா அவ்வளோ ஷைனியாக பார்க்க நல்லா இருப்பார். பார்க்க ஹார்ட்டாக இருப்பார். அவர் பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜம்பர் டேயாங் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி காதல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் ஐம் கிம் டேயாங் சொல்கிறாங்க. ஓகே இது கிம் ஜியோன் குரூப் தானே இதில் இந்த கம்பெனி நேம் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் பார்ட்னர்ஷிப் சொல்கிறாங்க. ஓகே ஒன்று புரியுது சொல்கிறாங்க. உள்ள வாங்க ப்ளீஸ் வெல்கம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சொல்ல பிளான் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அது இவன் வந்துட்டா சொல்கிறாங்க. ஜிமின் எல்லாமே கேட்டதும் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுது. அப்படி டர்ன் பண்ணி பார்த்தா அங்கே வருது ஜிமின் தான். அப்படியே அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு. பார்க்குறதுக்கு 4 days பார்த்ததுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வேறு லெவலில் இருக்கார். அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. இப்போ டேயாங் பார்க்குறாங்க. இந்த பேபி ஆறுதா இருக்குன்னு சொல்லிட்டு சார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. என்னோட பேபி சொல்கிறாங்க. மின் ஹாய் சொல்ல அங்கிளுக்கு சொல்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்லிட்டு பேபி ரொம்ப அழகாக ஹாய் சொல்லுது. அப்படியே டேக் ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன குழந்தை இருக்கா சொல்லிட்டு மேரேஜ் ஆன ஒரு சொல்லி பார்க்குறாங்க. கடவுளே இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பட்டர்ஃப்ளைஸ் தான் பறக்குது. அது ஒரு மேரேஜ் ஆன பர்சனை பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி இவங்க பார்க்குறாங்க. ஜிமின்கிட்ட வச்சுட்டாங்க. ஜிமினோ அப்படியே வந்துட்டு கீழே அந்த ஃபைலை பார்த்துட்டே வந்துட்டு இவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க மீட் மை ஒய்ஃப் பார்க் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அவ்வளோதான் ஸ்டன் ஆகிட்டார். அவர் பார்த்தவர் நம்ம ஜிமினோ ஹலோ சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா அவங்க முன்னிக்கிறது ஜங்குக்கு தான். எதுவுமே சொல்ல முடியல. அப்படி யாருமே தெரியாத மாதிரி ஹலோ சார் அப்படி சொல்கிறாங்க. ஹலோ சொல்லிட்டு பக்கத்தில் டேக்கு சொல்கிறாங்க. பக்கத்தில் காயை பார்த்து சொல்கிறாங்க. ஹலோ சொல்லிட்டு 3 பேரும் ஒரு மாதிரி ஹலோ சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ மீட்டிங் போகலாமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் வெல்கம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரியே இருங்க. டேக்கே ஒரு மாதிரி இருக்கு. டேக் வந்து ஜிமின் இவங்க பார்த்தது ஒரு மாதிரி ஆகிருக்கும். பார்த்தா மேரேஜ் ஆனால் கூட தெரிஞ்சு அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி சொல்லிட்டு அப்படி உள்ள போகிறாங்க. போய்ட்டு உட்காராங்க. அங்கே மெக்கு தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. மெக்கு அப்படியே டர்ன் பண்ணிட்டு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்களா சொல்லி டர்ன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. அங்கே அந்த பர்சனை பார்த்துட்டு இவனா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் அவரை பார்த்ததும் தெரியாத மாதிரி கிடக்காங்க நிற்கிறாரு. என்னடா தெரியாத மாதிரி நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு மாதிரி ஜிமினை பார்த்து நம்ம மெக்கு நினைக்கிறாரு. மெக்கை பார்த்து ஜிமின் எதுவுமே சொல்ல முடியாது. ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு மெக்கு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் எழுந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களோட செக்ரட்டரி நாங்கள் கூட்டிகிட்டு வர மறந்துட்டோம். அதனால் அந்த எல்லாமே அதுக்கான ஒர்க் எல்லாமே நான் தான் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன் சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறாங்க. இது எங்களோட ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிஓவோ அதெல்லாம் அதை செய்ய முடியாதுல்ல. ஏன்னா சிஓக்கு பதில் மற்றதெல்லாம் சிஓக்கு பதில் செக்ரட்டரியில் சொல்லணும். சிஓவே எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா அப்புறம் சிஓக்கு என்ன வேல்யூ இருக்குது சொல்லிட்டு அந்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் அவரே சொல்கிறாரு. எல்லாத்தையும் ஜிமின் அப்படியே இப்படி முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஜங்குக்கு. ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து வச்சுக்கணுவாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. அவரால் மறக்கவே முடியல ஒரு செகண்ட் கூட. அப்படி அவர் பார்த்துட்டு ஜிமின் பாட்டுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ஜங்க் கூட டைப் வச்சுருப்பாங்களா. அந்த இங்கே உள்ளவங்க லோக்கலில் உள்ளவங்க அந்த ஜங்க் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருப்பாங்களா அவங்க எல்லோரும் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் எக்ஸ்பிளைன் பண்ணுறத நம்ம யூங்கி ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீ டெய்லி ஆஃபீஸ் வரனா கூட உனக்கு எல்லாமே ஈஸியாக ஒர்க்கில் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டேரனா யூங்கி பார்க்குறாரு. அவர் கண்ணை வந்துட்டு அவர் தான் தெரிஞ்சு தவிர டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேங்குது. டேரெக்டாக அவரை மட்டுமே தான் பார்க்கணுன்னு தோணுது. அவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்படி நம்ம மெக்கு ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவர் பார்த்துருக்காரு. காய் ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம
ஐயோ ஜங்குக் தாண்டா அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. ஜிமின் சொல்ல அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்குங்க பாருங்கள், இப்போ நான் போய் ஆகணும், ப்ளீஸ் நீ விட்றீங்களா சொல்கிறாங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம்டா சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏங்க பாரு, நான் ஒரு சிஇஓ, நீ வந்துட்டு நீ ஒரு இன்டர்னாக இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போது யார் கேட்க போகிறாங்க என்ன சொல்கிறாங்க. வேண்டாம் ப்ளீஸ் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே சொல்கிறாங்க. எனக்கு வேணும் நீ அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக ஒரு பர்சன் கிஸ் பண்ணுறாங்க. அவங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு பேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற நீ சொல்கிறாங்க. நீ ரொம்ப பர்வெட்டாக இருக்க ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. நான் பர்வெட்டாக சொல்கிறாங்க. ஏன் பர்வெட்டை பிடிக்காத உனக்கு அப்படி சொல்லிட்டா அவர் கேட்க சொல்கிறாங்க. அப்படியா பர்வெட்டை பிடிச்சதுனால தான் நான் உனக்கு இந்த லிவிங் டுகெதருக்கு ஓகே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு ஓவர் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்படி அவர் இப்போ போய்ட்டு பிஞ்ச் பண்ணுறாரு. வலிக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு அப்படி ஒரு கால் வருது. இவர் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பர்சன் கூட உங்களுக்கு சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அது சவுண்டு அந்த படம் அந்த சைடு கேட்குது. ஹலோ ஜிமின் என்ன சவுண்டு சொல்கிறாங்க. ஆமாம் அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னடா சவுண்டு சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே நிறைய ரேபிட் சொல்லிட்டு மட்டும் என்ன ரேபிட்டா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அது பார்த்தா ரேபிட் மாதிரி தெரியடா, என்னடா சவுண்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு அம்மா சும்மாம்மா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சரி இங்கே பாரு எப்போ சீக்கிரம் வருவா சொல்கிறாங்க. அவனுக்கு இன்டர்ன் எதுக்கு நீ அங்கே பண்ணுறீங்க, இங்கே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அம்மா சாரி, நான் காலேஜில் எங்கே தான் பண்ண சொன்னாங்க, நீங்கள் முடிச்சுட்டாங்க வந்துடுறம்மா. ஓகே ஐம் சாரிம்மா சொல்லிட்டேன். அப்படியே அப்புறம் பேச சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பர்சன் ரொம்ப ஈவர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. பின்னா என்கிட்ட என் கூட இருக்கும்போது ஃபோன் அட்டன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. கால் பண்ணுறது என்னோட அம்மா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப மோசமாக இருக்கேன்னா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டேன். அவர்கிட்ட போனான்னு போக அவர் எடுத்து அப்படியே லேப்டாப் உட்காரைக்கிறாங்க. சொல்லி சாப்பிட்டே இல்லை சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேனே மார்னிங் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை காலைல என்னால் வந்துட்டு வீட்டுக்கு வர முடியல, தப்பாக எடுத்துக்காது சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜங்குக்கு, நான் எனக்கு நல்லா தெரியும் நம்ம இருக்கிறது லிவிங் டுகெதர் ஓகேவா, இது கான்ட்ராக்ட் அப்படி சொல்கிறேன். நம்ம ஜிமின் சொல்ல ஜம்ப் பார்க்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும் சரியா, எனக்கு இந்த விஷயத்தினால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நம்ம லிமிட் என்ன எல்லாத்தையும் நீ கிராஸ் பண்ணாமல் இருக்கல, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே விட்டுறீங்களா, இப்போ நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு சிஇஓ ஒரு ஒர்க்கை பாரு அப்படி சொல்லி போகிறாங்க. இப்போ நான் ஒரு சிஇஓ அப்படின்னா நான் ஒரு இன்டர்ன் தான். சாரி சார் மிஸ்டர் ஜோன், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. கோவத்தை பாரு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ பண்ணுற எப்படி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ எப்போவுமே என்கிட்ட கொஞ்சம் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கவே இல்லை, நம்ம எப்படி கான்ட்ராக்டில் போட்டிருக்கணும் நீ அதே மாதிரி இருக்கா. அதனால தான் என்னவோ எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் எல்லாமே அதிகம். உன்னை விட எனக்கு மனசே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எப்போவுமே இந்த 1 இயர்க்கு அப்புறம் நான் அவனை விட்டு எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு உண்மையாக தெரியல சொல்லிட்டேன். ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இப்போ ப்ரெசென்ட்டில் நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நான் முடிச்சிட்டேன் இவங்க அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்து சொல்கிறாங்க. இவங்க எப்படி கிளாப் பண்ண எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. வாவ் வெல்டன் சூப்பர் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க எஞ்சிருக்காரு. இவங்க போயிட்டு அவரோட இன்னும் ப்ராஜெக்ட் இருக்குல்லையா அது வந்து ஏன்னா இப்போ பேசிக் தான் நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதோட ஃபுல்லாக அதோடைய ஃபுல் இன்ஃபுட்டையும் நம்ம இவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு டேரெக்டாக ஜிம்மினே பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு நேராக தான் நம்ம ஜிம்மினை உட்காடுறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஜிம்மினே பார்த்துட்டு இருக்கா. ஜிம்மின் டேரெக்டாக இவங்க பேசுகிறதான் பார்த்துட்டு இருக்காரு, ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்க்குறாரு. ஸோ சாருக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. மேரேஜ் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் உள்ள பேபி பார்க்குறாங்க. பேபியை பார்த்தா அப்படியே ஜங்குக்கு அவரோட கனெக்டட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பேபியை குறுக்குறுன்னு பார்க்குறாரு நம்ம ஜிம்மின். மெக்க பார்த்துட்டே நம்ம ஜிம்மின் ஐயில் கேட்குறாரு. என்ன பார்க்குற சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் பார்க்குறாங்க. அப்புறம் பேசிக்கிறேன் உன்ட்டு அவர் சொல்கிறாரு. அவரும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அமைய விட்டுறாரு. இங்கே நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அது எப்படி என்னை விட்டுட்டு போயிட்டு மேரேஜ்லாம் உடனே பண்ணியிருப்பியோ சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ ஒரு பேபி இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. அந்த பேபி க்யூட்டாக அழகாக ஜிம்மின் ரொம்ப விளையாடிட்டுருக்கா. அமைதியாக சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே க்யூட்டாக பேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இவங்க எல்லாம் ப்ராஜெக்ட்டு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. கிளாப் பண்ணுறாங்க. இவங்க எப்படி தான் பார்த்துருப்பாரு. அவர் அப்படியே வந்துட்டு கிளாப் பண்ண நம்ம இவங்க பார்க்குறாங்க. என்ன இந்த இவன் கொஞ்சம் வேடாக பண்ணுறான்னு சொல்லிட்டு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு சைன் ஆகிடுது. எல்லோரும் பார்க்குறாங்க. நாங்கள் நினச்சே பார்க்கல இவ்வளோ சூப்பராக வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிறிஸ்டனும் கிளியராக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க அழகாக வந்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. இப்போ ஃபைனலாக சைன் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் ஜிமின் சைன் பண்ண நம்ம இவங்க சைன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜங்குக் 2 பேரும் சைன் பண்ணுறாங்க. 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால தான் இப்போ ஃபைனலாக பேசி முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க.
ஜிமின் ஒரு டைம் கூட ஜங்க் வந்து நின்று பார்க்க மாட்டாரு. ஜங்கோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் இருக்குது. நம்ம இவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்களா இவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற ட்ரை பண்ணுறாரு. சரின்ட்டு இவங்கி சொல்கிறாங்க நீங்கள் இவங்கினே கூப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாருங்கள் இவங்கி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு இது கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கொடுங்க சொல்கிறேன். அவரை அதை வாங்கி கிளியர் பண்ணுறாரு. இங்கே நம்ம மின்னு தான் வந்துட்டு மம்மா வெளில போகணும் அப்படி சொல்கிறாங்க. வெளில ஏன் சொல்கிறாங்க மம்மா போகணும் வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. அப்படியே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போதா சொல்கிறாங்க. ஜிமின் கேட்டா இவங்கி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் இவங்கி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க நான் மின்ன சொல்கிறாங்க. அவருக்கு புரிஞ்சு தான் கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜிமின் அப்படியே அந்த பேபியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டுட்டு வெளியே நின்றுருக்காரு. பேபியும் வந்துட்டு ஃபுல்லாக அழகாக வந்துட்டு போய்ட்டு மம்மா ஓகே அப்படி சொல்கிறாங்க. அழகாக ரெடி பண்ணுறாரு. ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. ஓகேவா சொல்லிட்டு அழகாக ரெடி பண்ணிட்டு பேபிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்றாரு. இப்போ ஓகே தான் சொல்கிறாங்க. நான் ஓகே தான் மம்மா எனக்கு அந்த ரூம் கூட ஈஸ்க்க பிடிக்கல என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் டாடாக்கு ஒர்க் முடிச்சு போகலாமா சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் கூட ஹேண்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது பேபி ஜிமின்கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் பார்க்குது. பார்த்தா என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. அப்படியே நம்ம ஜிமின் அந்த பேபி வந்துட்டு அப்படியே பாயிண்ட் பண்ணுது ஃபிங்கரை. அப்படியே திரும்பி பார்த்தாச்சு அவங்களோட ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் சொல்ல எதுவுமே சொல்லாமல் வா போகலாம் சொல்லிட்டு அப்படியே பேபி தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே போக நம்ம ஜங்கு அப்படியே வழியை மறைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அந்த பேபி பார்த்துட்டு பார்க்குறாங்க. பேபி பார்க்குறப்பா அவர் கொஞ்சம் கூட அந்த இதே வர மாட்டேங்குதுன்னா வேறு ஏதோ அப்படின்னு பார்க்குற மாதிரி இல்லை. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்குறப்பா. பேபியை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹாய் அப்படி சொல்கிறாரு. ஹாய் அங்கிள் சொல்கிறாங்க. ஒரு நேம் சொல்கிறாங்க. பேபி கொஞ்சம் கூட யோசிக்காம ஜங்ஷன் அப்படி சொல்லிடுது. ஜங்குக்கு அவ்வளோதான் அப்படி ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி பார்க்குறா ஜிமின் வர டக்குன்னு மின்ன திரும்பி பார்க்குறாங்க. மின்னு வர அப்படி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஜிமின் திரும்பி பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்லி தெரியல. அவனோட நேம் முதல் ஜங்ஷன் அப்படி சொல்லி தான் நம்ம ஜிமின் சொல்லிப்பாரு. இதான் ரியல் நேம் இதான் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி வச்சிருப்பாரு. அதனால இப்போ பார்க்க நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படி ஈவனாக பார்க்குறாரு. நம்ம ஜிமின் எதுவும் சொல்லாமல் போகலாம் சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் போகலாம் பார்க்க ஜங்கு அகைன் மறைக்கிறாரு. மறைச்சிட்டு பேபியை கூட சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க பேபியை கொடு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு வந்து கொடுக்க ஜிமின் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. பேபியை கொடு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குது. சரி நான் இதோட 2/2 இல்லை 3/2 போகிறேன் ஓகேங்களா. பாய் டேக் கேர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன ஸ்டாப் பண்ண ஓகேங்களா. பாய் டேக் கேர்.